பேங்க்கில் 11,403 பேருக்கு 64,000 வரை சம்பளம் வேலை வாய்ப்பு கிடச்சிருக்குங்க. எங்கே தெரியுங்களா? நேஷ்னலைஸ்டு பேங்க், இந்தியன் பேங்க்கு, கனரா பேங்க்கு, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் மாதிரி ஒரு நேஷ்னல் பேங்க் இருக்கு இல்லைங்களா? நேஷ்னலைஸ்டு பேங்க். அந்த நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் ஐபிபிஎஸ் கிளர்க், கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் ரிக்வயர்மெண்ட்டு ஓப்பன் ஆகிருக்குதுங்க. ஸோ இந்த ரிக்வயர்மெண்ட்டில் 2027 ஜனவரி பிப்ரவரியில் நம்ம கண்டிப்பாக இந்த 11,403 பேருக்கு இந்த சம்பளத்தில் ஈஸியாக அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கான எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, எனி பேச்சுலர் டிகிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும். ஒரு அட்ராக்டிவ் சேலரியில் நம்ம குட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குதுங்க. இந்த பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிலிமினரி சேமாக இருக்குது, ஆனால் மெயின் எக்ஸாமில் கொஞ்சம் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்கான். அதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமானது, லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஷின் பேப்பருடைய அனலைசிஸை நம்ம இந்த வீடியோ முழுவதும் பார்க்க போகிறோம். சரிங்களா? யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ அப்டேட் நம்முடைய கிரேட் அகாடமிலேருந்து வரக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியும். பிடிஎஃப்குள்ளே இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷனுடைய பிடிஎஃப்குள்ளே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம செக் பண்ண போகலாம். சரிங்களா? ஸோ பாருங்கள், சிஆர்பி சிஎஸ்ஏ 16th அதோடைய ரிக்வயர்மெண்ட் ஐபிபிஎஸ் பேங்க் எக்ஸாம்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ www.ibbs.in இந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் போய் கம்ப்ளீட்டாக செக் பண்ணலாம். எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சுங்க. சரிங்களா? ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகஸ்ட்டு 1 ஓப்பன் ஆகி 21 ஆகஸ்ட்டு லாஸ்ட் டேட்டாக இருக்குது. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பாருங்கள், அக்டோபரில் வந்தது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். மெயின் எக்ஸாம் டிசம்பரில் வந்துடுதுங்க. மார்ச் 2027 அப்பாயின்மெண்ட்டு அலாட்மெண்ட்டே கொடுத்துட்றாங்கன்னா பாருங்களேன். ஸோ அதனால் இந்த எக்ஸாமுடைய பேட்டர்ன் எவ்ரிதிங் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? தொடர்ந்து பார்த்துட்ருங்க. எந்தெந்த பேங்கை பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க பாருங்கள். பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க்கு, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூகோ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ எல்லாம் சேலரி பாருங்கள். ஸோ இந்த பேங்க்குக்கெலாம் சேலரி 64,480. இந்த போஸ்ட்டுக்கு சேலரி அது வரைக்கும் 24,000 ஸ்டார்ட் பண்ணி 64,000 வரைக்கும் சேலரி கொடுக்க போகிறாங்க. இந்த கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி ஒன்றும் இல்லைங்க. சிம்பிள் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். சரிங்களா? சிட்டிசன் இந்தியா அதெல்லாம் அசோசியேட் தெரியும். ஏஜ் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், 20 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 28 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும். ஷெட்யூல் கேஸ்ட்டு ஷெட்யூல் ட்ரைப்பாக இருந்தால் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். ஸோ ஓபிசி நான் கிரிமிலியருக்கு 3 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்துட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த கால்குலேட் பர்சன்டேஜ் எவ்ரிதிங் நம்ம அஸ்யூஷுவலாக பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன இருக்கோ அதே தான். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் சார்ஜ் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிலாம் இருந்தீங்கன்னா 175 ருபீஸ். அதர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 850 ருபீஸ் இந்த எக்ஸாமினேஷன் ஃபீ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ப்ரிலிமினரியில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டு தான். ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 30 கொஷின்ஸ் 30 மார்க்ஸ் 20 மினிட்ஸ்க்குள்ளே கிராக் பண்ணி ஆகணும். நியூமரிக்கல் எபிலிட்டி 35 கொஷின்ஸ் 35 மார்க்ஸ் 20 மினிட்ஸ்க்குள்ளே கிராக் பண்ணி ஆகணும். ரீசனிங் எபிலிட்டி 35 கொஷின்ஸ் 35 மார்க்ஸ் 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் கிராக் பண்ணணும். டோட்டலி 60 மினிட்ஸ். சரிங்களா? இது நீங்கள் குவாலிஃபை ஆனால் தான் மெயின் எக்ஸாம்ஸ்க்கு போக முடியும். மெயின் எக்ஸாம்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ஸு அப்படின்னு சொல்லி தனியாக இருந்தது. அதே மாதிரி பேங்கிங் அவேர்னஸ் அப்படிங்கிறத கம்பைன் பண்ணி ஜென்ரல் ஃபினான்சியல் அவேர்னஸ் 40 கொஷின்ஸ் 50 மார்க்ஸ் 20 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் 40 questions 40 marks 35 minutes. Reasoning ability
40 questions, 60 marks, 35 minutes. Quantitative aptitude 40 questions, 50 marks, 35 minutes. Totally 160 questions, 200 marks, 125 minutes வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இதுதான் சிம்பிள் சேஞ்சஸ். சரிங்களா? இப்போது எங்கெங்கெல்லாம் எக்ஸாம் எழுதலாம், எந்த மீடியமில் எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அப்படின்னா பஞ்சாப், அது புதுச்சேரி, தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸோ இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இது அப்ளை பண்ணி எழுத முடியும். சரிங்களா? அதே மாதிரி எக்ஸாம் வந்து எங்கெங்கே இருக்கும் எப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எவ்ரிதிங் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே நம்ம வந்து தமிழ்நாடு ரீஜன்ஸ் அப்படின்னு எடுத்துகிறோம். பேங்க் ஆஃப் பரோடா 50, பேங்க் ஆஃப் இந்தியா 5, மகாராஷ்டிரா 40, கனரா பேங்க் 5, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 61. ஸோ ஹையஸ்ட்டு 345 வேக்கன்சிஸ் இந்தியன் பேங்க்கு, 77 இந்தியன் ஓவர்சீஸ், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் 60, பஞ்சாப் சிந்த் வந்து 6th, யூகோ பேங்க் 26. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 675 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எங்கெந்த சென்டர்ஸில் நம்ம வந்து எக்ஸாம் எழுதுவோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நாமக்கல், நாகர்கோயில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர், திருப்பூர், விழுப்புரம், கடலூரில் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நம்ம எழுதுவாங்க. ஸோ மெயின் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது பாருங்கள். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், கடலூரில் மட்டும்தான் எழுத முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்ளிகேஷன் போகிறதே நல்ல விஷயம். சரிங்களா? ஸோ லிஸ்ட் ஆஃப் ஸ்பெசிஃபைடு லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து தமிழ் இருக்குங்கிறது தெரியும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ அந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதோடைய ஷார்ட் நோட்டீஸ் தான் இங்கே பார்த்துருக்கோம். ஸோ மெயின் எக்ஸாம் பேட்டர்ன் லைட்டாக சேஞ்ச் இருக்குது. வேகன்சிஸ் 11,403 அப்ளிகேஷன் ஆன்லைன் மோடில் இருக்குது. சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன ஈவெண்ட்ஸ் பாருங்கள். ஸோ 1 ஆகஸ்ட்லேயே வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. 21 லாஸ்ட் டேட்டு. ஸோ 10th to 11th அக்டோபர் 26 வந்து டென்டேட்டிவாக டேஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் டேட்டு, ப்ரிலிம்ஸ் டேட்டுங்க. ஸோ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 27th டிசம்பர் 2026 அதுவும் டென்டேட்டிவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி எல்லா டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து மெயினாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் லெவலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறதும் நம்ம ஆல்ரெடி பார்த்து வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதே தான். ஸோ நியூ மெயின் எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ், ஃபினான்ஸ் அவேர்னஸில் தான் கொஞ்சம் லைட்டாக சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. மற்றெல்லாம் சேம். டைமிங் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைமிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ தான் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் வந்து நம்ம அனலைசிஸ் பார்க்கணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். யாரெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்க, படிச்சுட்ருக்கீங்க, இந்த பேப்பர்ஸ் அனலைசிஸோட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எப்படி நம்ம வந்து டெவலப் பண்ண முடியும், எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக டெவலப் பண்ண முடியும், எப்படி வந்து நம்ம பாஸ் ஆக முடியும் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் பிரேக் டவுன், எக்ஸ்பர்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், ஷார்ட்கட்ஸ் எவ்ரிதிங் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நியூமரிக்கல் எபிலிட்டி பாருங்கள். 2021லேருந்து 2025 வரைக்கும் முடிஞ்சு 2026 எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வரைக்கும் நம்ம போட்டாச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷனில் மினிமம் 10 கொஷின்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் 15 கொஷின் இருக்காங்க. ஸோ இந்த இயர் பொறுத்த வரைக்கும் 8 to 15 கொஷின்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷனில் பார்க்கலாம். ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ் மினிமம் 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் 10 கொஷின்ஸ். ஸோ 5 to 10 எதிர்பார்க்கலாம். அரித்மெட்டிக் வேர்ட் ப்ராப்ளம் மினிமம் 10 கொஷின்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 15 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்கனால ஸோ 10 to 15 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மிஸ்ஸிங் சீரீஸ் வந்து மினிமம் 5 கொஷின்ஸ். ஸோ 5 கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். பட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் இது லாஸ்ட் 21, 22, 23, 24, 25 கேட்காதனால இந்த இயரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கிடைக்கல, அது கேட்க மாட்டாங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக நீங்கள் கேட்க மாட்டேன்னு படிக்காமல் இருக்காதீங்க, கண்டிப்பாக படிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் அரித்மெட்டிக். அதில் அரித்மெட்டிக்கில் அடுத்த ஒரு பிரேக்கப் எடுத்துக்கிட்டோன்னா பர்சன்டேஜில் கொஞ்சம் அதிகமாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட்டில் 1, ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸில் 1, ஆவரேஜில் 1, சிம்பிள் அண்ட் காம்பனன்ட்ஸில் ஒரு கொஷின், டைம் அண்ட் ஒர்க்கில் 1, டிஸ்டன்ஸ் ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸில் 1, போர்சன் ஸ்ட்ரீமில் ஸோ 0 to 1, பார்ட்னர்ஷிப் 0 to 1, மிக்சர் அலிகேஷன் 0 to 1, ஸோ ஏஜஸில் 0 to 1, மென்சுரேஷனில் 0 to 1, ப்ராபபிலிட்டி 0 to 1. ஸோ இது மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்கனால இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து இல்லை அப்லோடு பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ 35 கொஷின்ஸோடைய ஷார்ட்டாக ஒரு வந்து எக்ஸ்பெக்டட் 2026 கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். இது மாதிரி கொஷின்ஸ் வரும்னு பார்த்துக்குங்க. ஸோ ரீசனிங் எபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ பசில்ஸ் தான் அதிகமான கொஷின்ஸ் எல்லாத்துலேயும் கேட்டு வராங்க. ஸோ இந்த இயர் நம்ம 18 to 22 கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். நெக்ஸ்ட் சிலோஜிசம்ஸ் தான் 2 to 3 கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. இன்இக்வாலிட்டியில் 2 to 3 கொஷின்ஸ், கோடிங் டிகோடிங்கில் 3 to 5 கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பிளட் ரிலேஷன்ஸில் 1 to 2, சரிங்களா, டெரக்ஷன்ஸில் 1 to 2, 1 to 3 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆர்டர் ரேங்கிங்கில் 1 to 3. ஸோ அரித்மெட்டிக் அது ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸில் 2 to 4 கொஷின்ஸ். ஸோ மிஸ்லின்ஸ் அதர் டாபிக்ஸ் வந்து 3 to 5 கொஷின்ஸ். ஸோ இந்த இயர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இதை எடுத்து பார்த்து வச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் எப்படி அனலைசிஸ் கொடுத்துருக்காங்க. ரீடிங் காம்ப்ரிகேஷன்ஸ் தான் ஹையஸ்ட் ஸ்ட்ரென்த்து இல்லையா. 8 to 10 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, சரிங்களா. அதே மாதிரி இந்த இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 8 to 10. கிளாஸ் டெஸ்ட்டில் வந்து 4 to 5, எரர் ஸ்பாட்டிங்கில் வந்து 4 to 5, கிராமர் ஃபில்லர்ஸ் வந்து 4 to 5, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் 3 to 4, யூஸ் வேர்ட்ஸ் 2 to 3, பேரா ஜம்பிள்ஸ் 1 to 2, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸில் வந்து 1 to 2, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸில் வந்து ஒரு கொஷின்ஸ், டோட்டலி 30 கொஷின்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா டிப்ஸில் நீங்கள் வந்து படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குவாலிஃபை ஆக முடியும். ஸோ யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கான கிளாஸஸ் எங்களுக்கு ரன்னிங்கில் இருக்குது, சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க 9442112979 அந்த நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டாக ஜாயின் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் நம்ம மீட் பண்ணலாங்க.